இன்றைக்கி நம்ம வந்து 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு வந்து தேங்காய் எண்ணெய் தயார் பண்ண போகிறோம். நல்ல முடி வளர்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி சந்தையில் நேற்று வந்து ஒரு செடி 100 ரூபான்னு சொல்லிட்டு நான் ரோஸ்மேரி செடி தாங்க வாங்கிட்டு வந்தேன். இது வந்து முடி நல்லா வளர்கிறதுக்கும் வாசனையாக இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இலை. இதை வந்து முதியோர் குந்தல் இலை மாதிரி இந்த ரோஸ்மேரி இலையும் நல்ல முடி வளரும். இது வந்து முடி வளர்கிறதுக்குனே இந்த எண்ணெய் வந்து இந்த தயார் பண்ண போகிறேன். என்னென்ன பொருள் போட போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தயார் பண்ண போகிறோம். வாங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்துக்கிறோம். அது என்னன்னாக்கா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம், வெந்தயம் நமக்கு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் முளைஞ்ச கருவேப்பிலைங்க. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிராம் வருங்க. 200 கம்மி, ஒரு வெயிட் போட்டால் சரி பார்த்துருவோம். இப்போ வருங்க, வெயிட் செக் பண்ணிக்கலாம். அந்த அக்கா சொன்ன மாதிரி 100 கிராமுக்கு கொஞ்சம் ஒரு 13 கிராம் தான் கூட இருக்குது. 100.14 கிராம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம். முதல்ல ஒரு பேனில் வந்து கருஞ்சீரகத்தை ஃபுல்லாக கொட்டிடலாம். ஒரு 50 கிராம் வரும், ஃபுல்லாக கொட்டிடலாம். சரியா அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போடுங்க. சரியா போதும். லைட்டாக நம்ம வந்து வாசனை வந்தாலே போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் நல்லா சூப்பராக வந்து வாசனை வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். என்னக்கா? இதை எடுத்து அப்படியே மரத்தில் கொட்டிக்கோங்க. அப்படியே இது சூடாது. சூடாது, அப்படியே கொட்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அந்த 114 கிராம் கருவேப்பிலை கொட்டுங்க. ஃபுல்லாக கொட்டு. 1 லிட்டர் எண்ணெய் இருக்குல்ல, 2 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கோம், 1 லிட்டர் போட்டால் போதும். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஹீட் பண்ணணும் லைட்டாக. கருவேப்பிலை வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இது வந்து இப்படி மொட்டன்னு நான் கொஞ்சம் கை ஹீட் தாங்குவேன். ஸோ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெந்தயம் 3த்தையுமே நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம். இந்த கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் கருவேப்பிலையோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அடிச்சுக்கலாம். வாங்க மிக்சியில். போதும், நல்ல பவுட்ரு பண்ணால் போதும். பொடியெல்லாம் அரைச்சிட்டு இருக்க கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். 2 லிட்டர் இதில் இருக்குது, ஆனால் 1 லிட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஊற்றுங்க. இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஊற்றலாம் 1 லிட்டர் வரலைங்க. போதும். இப்போ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் லைட்டாக காய்ச்சிரும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அது கூட நம்ம வந்து இந்த பொடி பண்ண கருவேப்பிலை பொடியை, வெந்தய கரிஞ்சீரக பொடியை நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். நல்ல வாசனை அதில் பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக கொட்டுருக்கோம். செம்ம வாசனை அதில் கருவேப்பிலை செம்ம வாசனையாக இருக்குதுங்க உண்மையாலுமே. அப்படியே கரைஞ்சி கொடுங்க. ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா உரலில் வச்சு நசுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மனமாக இருக்குதுங்க எண்ணெய். உண்மையாலுமே செம்ம வாசனை வருதுங்க.
அப்படியே அந்த நசுக்குங்க இதில் போட்டு போதும் போதுமா? போதும். வெங்காயத்தை போட்டு நசுக்குன சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. 2 கைப்பிடி சின்ன வெங்காயம். பார்த்துக்கா எண்ணெய் அடிக்குது கையில். ஒரு 10 பீஸ் ஏலக்காய் வந்து நம்ம உரல் நசுக்கி போட்டுடலாம். நசுங்கக்கா, நல்லா நசுக்குங்க. எண்ணெய் ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இப்போ அதில் அந்த ஏலக்காவை நசுக்கி வச்ச ஏலக்காய் பொடி அப்படியே போட்டுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது, சூப்பராக வாசனையும் வருது. அப்படியே ஃபுல்லாக போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டி வேறு இதிலே போட்டுடலாம். இந்த வெட்டி வேறு வந்து நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சணுன்னா இல்லை எண்ணெய் காய்ச்சணுன்னா அப்படியே நம்ம இதை எடுத்து கட் பண்ணி கத்திரிக்கோலில் கட் பண்ணி இதே பாட்டிலில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வடிகட்டி. அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரோஸ்மெரி எங்கன்னு கேட்பீங்க. இது இருக்குது பாருங்கள், இதாங்க ரோஸ்மெரி. இதை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். இந்த ரோஸ்மெரி வந்து இப்போ இதில் போட்டோம் அப்படின்னாக்கா திருப்பி வந்து நம்ம வந்து வடிகட்டும் போது அதிலே போயிடும். ஸோ அதனால் இது வந்து தனியாக எண்ணெயில் சுடு எண்ணெயில் போட்டு ஆற வச்சு எடுத்து வைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக இதுலேருந்து எண்ணெய் ஸ்டோர் பண்ணுங்கக்கா, இதில் ஊற்றிடுங்கக்கா. சுடணும் இல்லையா, அதனால் அதிலே நம்ம வந்து அதில் டைரெக்டாக போட்டால் அந்த ரோஸ்மெரி வந்து கிடைக்காது நம்மளுக்கு இவ்வளோ பச்சையாக. ஸோ அந்த சூட்டோடு அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிட்டோன்னா திருப்பி ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் வடிகட்டி நம்ம டப்பியில் வச்சுக்க வேண்டியதாங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க, போதுக்கா. ஏன்னா அப்புறம் அதை வடிகட்டணும். அவ்வளோதாங்க, சுத்தமான தரமான தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்ல முடி வந்து க்ரோத் ஆகும், நல்ல கருப்பாகும், வாசனையாக இருக்கும். போது எண்ணெய் தடவுக்குள்ளேயே நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சி போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே ஆற விட்டுட்டு பொறுமையாக வடிகட்டலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக இதை எடுத்து போய் வெயிலில் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.